அயலே, நீ சொல்றதும் கரெக்ட் தான். அந்த வர்மா அர்ச்சனாவை தேடி வர சான்ஸ் இருக்கு. சார், இந்நேரம் அவன் என்ன பண்ணலான்னு பிளானே பண்ணிருப்பான். கண்டிப்பா எங்க அம்மாவை தேடி அந்த வர்மா வருவான் சார். ஆல்ரெடி நாம அவனை எக்ஸ்போஸ் பண்ற சிச்சுவேஷன்ல இருக்கோம். அதனால அவன் ஓவர் ஸ்ட்ரெஸ்ல இருப்பான். இப்போ என் அம்மா வேற உயிரோட இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அவங்களால வர்மாவுக்கு பெரிய பிரச்சனை வரும்னு அவனுக்கு தெரியும். அதனால அவன் என் அம்மாவை கொல்றதுக்கு தான் ட்ரை பண்ணுவான். என் அம்மா மட்டும் கியூர் ஆகி வந்துட்டாங்கன்னா வர்மாவை பிடிக்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல சார். நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்ல சார், வர்மாவால என் அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் கடைசி வரைக்கும் என் அம்மா மேல இருக்கிற பழியெல்லாம் தீர்க்க முடியாமலே போயிடும். அதுக்கப்புறம் வர்மாவோட ஆட்டம் ரொம்ப அதிகமாயிடும் சார். நாம என்ன செஞ்சாலும் அவனை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். சைக்காலஜிக்கலா அவன் இப்ப கொஞ்சம் சிக்காதான் இருக்கான். ஒருவேளை ஐலி சொல்ற மாதிரி இவ அம்மாவுக்கு அவனால ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுவே வர்மாவுக்கு இன்னும் கான்பிடென்டா அதிகமா கொடுத்துரும். அது நடந்துருச்சுன்னா நாம இன்னும் பெரிய பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் சார். என்ன சொல்றீங்க? அப்போ நாமெல்லாம் எதுக்கு இருக்கோம்? ஒரு போலீஸ்காரனா இருந்துட்டு நீ இந்த மாதிரி எல்லாம் பேசலாமா? சார், நான் நெகட்டிவாலாம் பேசல, பிராக்டிகலா நடக்கக்கூடியதான் சொல்றேன். அந்த வர்மா அவனோட லைஃப்லயே பெரிய எதிரிய நினைக்கிறது 2 பேர் தான். அதுல ஒருத்தவங்க ஐலியோட அம்மா அர்ச்சனா. அவங்க ஆக்டிவா இருந்த வரைக்கும் வர்மாவால எதுவுமே செய்ய முடியல. வர்மாவுக்கு பிரச்சனையா இருக்கிற இன்னொரு ஆள் ஐலி தான். 25 வருஷத்துக்கு அப்புறம் ஏடியா இருக்கிற ஐலி தான் அவனோட ஆட்டத்தை ஏதோ ஒரு அளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கா. ஆனா இன்னும் முழுசா அவனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து பிடிக்க முடியல. இந்த டைம்ல அவனை ஏதாவது ஒரு விஷயத்துல சக்சஸ பார்க்க விட்டுட்டோம்னா அவ்வளவுதான் சார். யாரு நினைச்சாலும் அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்கோர்ஸ் நாமளும் அவனை பிடிக்கிறதுக்கான எஃபர்ட்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடி அவனால நாம ஃபேஸ் பண்ண போற ப்ராப்ளம்ஸ் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் சார். அதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா அவனால என் அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஒரு நிமிஷம் அயலி. நான் ஐஜி விஜயகுமார் பேசுறேன்.